விஜயோட அடுத்த படத்தை அட்லி இயக்குவார் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில செல்வராகவன் விஜய் கிட்ட கதை சொல்லியிருக்காராம். விஜய் இப்போ பரதன் இயக்கத்துல பைரவா படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. முதல் முறையாக கீர்த்தி சுரேஷ் விஜயோட ஜோடி சேர்ந்திருக்காங்க. படப்பிடிப்பு அடுத்த மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பைரவா படத்தை அடுத்து விஜய் இயக்க போறது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தெரி படத்துக்கு அப்புறம் அடுத்து இயக்குனா விஜயை தான் இயக்குவேன் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்த அட்லி விஜய் 61 படத்தை இயக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. விஜயோட 61வது படத்தை அட்லி இயக்க சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் அப்படின்லாம் செய்திகளும் வெளியாச்சு. பைரவாவை அடுத்து மீண்டும் தெறிக்க விட போகிறார் தளபதி அப்படின்னு விஜய் ரசிகர்களும் நினைச்சிருந்தாங்க. அட்லி இயக்கத்துல விஜய் நடிப்பார் அப்படின்னு கூறியிருந்த நிலையில செல்வராகவன் விஜயை சந்திச்சு கதை ஒன்று சொல்லியிருக்காராம். விஜய்க்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சு, இதனால செல்வா இயக்கத்துல விஜய் நடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இளைய தளபதி விஜய், அட்லி மற்றும் செல்வராகவன் இவங்க 2 பேர் இயக்கத்திலையும் நடிக்க முடிவு செஞ்சிருக்காராம். ஆனா இதுல யாரு விஜய் 61 படத்தை இயக்க போறது அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். S3 படத்தை அடுத்து முத்தையாவோட இயக்கத்துல நடிக்கிறதா இல்லைன்னா ரஞ்சித் இயக்கத்தில் நடிக்கிறதா அப்படின்னு சூர்யா குழம்பியதாக செய்திகள் வெளியாச்சு. இப்போ விஜயும் அட்லியா செல்வராகவனா யாரை முதல்ல தேர்வு செய்யறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காரு. ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அப்ரெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அது உன் வேலையா மாதிரி, எனக்கு ஸ்டார்ட் தான் சொல்ல தெரியும். அப்ரெக்ஷன் என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியும்? இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்கு இங்கே இதே கற்றுக்கல ஒன்றா. என்ன 2வது படத்தில் வந்து எனக்கு தெரியுமா ட்ரெயின் வந்துருச்சியா, என்ன வருதோ வச்சு அடியா. ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணார். ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணார். இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா, நான் எவ்வளவு தடவை வந்திருப்பேன். என்னை விரட்டுவார் சார். வாசல்லிருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்த. ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா? அதான் சார் அசோக்குமார், டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்றீங்களே. அப்படின்னா ஒருத்தர் முதல் ஜென்மத்தில் சந்தோஷமா இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அப்புறம் என் பக்கம் திரும்பல. ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அதுனால கேமராமேன் நானும் முடிக்கல திருத்தன்னு. அவர் அப்படியே முடிக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு படம். நோ அது ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்